வணக்கம். இந்த பொங்கல் ஸ்பெஷலில் ஒரு கலக்கலான டெசர்ட் பார்க்க போகிறோம். அதாவது பால் பாயாசம். இந்த பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன், விச் இஸ் 500 ml. நல்ல திக்கான மில்க் எடுத்திருக்கேன், பசும்பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 கப் போல் எடுத்திருக்கேன். சர்க்கரையோட மெஷர் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 175 கிராம்ஸ் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் லாங் ரைஸ், அதாவது பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரைசன்ஸ் எடுத்திருக்கேன், கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன், ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது உலர் திராட்சை, முந்திரி, பாதாம் தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன், ஒரு 4 பூ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காடமம் பவுடர், அதாவது நம்மளுடைய ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணி தேவைக்கேற்ப வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கலக்கலான பால் பாயாசம் இந்த பொங்கல் ஸ்பெஷலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன், சாஸ் பான் போல் பெருசு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இதில் நம்ம கேஷ்யூ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸெல்லாம் நம்ம வறுத்தி எடுத்துடலாம். ஸோ முந்திரி நம்மளுக்கு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்த பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மிதமான தீயில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சத்தின் கருகிறோம். ஸோ மிதமான தீயில் நல்லா பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கலர் சேஞ்ச் ஆக தோன்று நம்ம வறுத்தி எடுக்கணும். ஸோ முந்திரி நம்மளுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைசின்ஸ், அதாவது நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸில் இது எல்லாமே நம்ம எடுத்துடணும் வெளியே. ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச பச்சை அரிசி ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பச்சை அரிசி நம்மளுக்கு நல்லா வறுபடணும். ஸோ பாருங்கள், பச்சை அரிசி பொரியுது. நம்மளுக்கு எல்லா அரிசியுமே ஈவனாக பொரியணும். நம்மளுக்கு ஸோ அரிசி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி 1 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு அரிசி நல்லா வேகணும். பாலில் நம்மளுக்கு அரிசி சரியாக வேகாது, வறுத்த அரிசி. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். வேகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நம்ம அரிசியை நெய்யில் நல்லா பொரித்து வேக வச்சுட்டு இருந்தோம். அரிசி பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச திக்கான ஃப்ரெஷ் பசும்பாலை நம்ம ஆட் பண்ணலாம். மிதமான தீயில் வச்சு ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்த பசும்பாலை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நான் எடுத்த குங்குமப்பூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், குங்குமப்பூ ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச குங்குமப்பூவை பாலில் கலந்து நான் இன்றைக்கி குங்குமப்பூ ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காடமம் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். பால் நம்மளுக்கு நல்லா சூடு ஏறி காஞ்சதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சுட்டு இருந்தேன். பால் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 175 கிராம்ஸ் போல் நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணால் தான் கரெக்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு பாலும் நல்லா காஞ்சி வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச இந்த கேஷ்யூ, ரைசின்ஸ், அதுக்கப்புறமா ஆல்மண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
இந்த பொங்கலுக்கு பாருங்கள் ரொம்ப கலக்கலான பாரம்பரியமான பால் பாயாசம் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பொங்கலுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.